வாழ்வுக்கு ஊற்றானவர் நம்மை நோக்கி வந்தார். நாம் கொலை செய்து விட்டோம். இறந்த அவரை கடவுள் உயிருடன் எழுப்பினார். உலகில் உள்ள எண்ணற்ற பொருட்களைப் போல ஒரு பொருள் கடவுள் அல்ல. God is not one among many. தாமஸ் அக்வினாஸ் சொல்வார், God is that reality unique, absolute unique, in which essence and existence coincide. To be God is to be என சொல்வார். God is not an entity in the world. Anything in the world would be a being of same type or an event of same type. கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் God is a big being என நினைப்பது உண்டு. கண்ணால் பார்க்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், கடல்கள், மலைகள், மரங்கள், மனிதர்கள், பொருட்களை பார்க்கிறோமே, அதே போல் God is a big being, ஏதோ ஒரு பெரிய பொருள் கடவுள் என நினைப்பது கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களின் நம்பிக்கை. அவர்கள் கடவுளை பற்றி 100% தவறான எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள். God is not a being. God is not hidden among the other entities of the universe. But God is the creator of all things. கடவுள் அனைத்தையும் படைத்தார். God is not a being. கடவுளால் படைக்கப்பட்ட பொருட்கள் கடவுள் அல்ல. நம்முடைய அறிவு, அனுபவம், அடிப்படை தத்துவம், இறையியல் இவற்றை வைத்துக்கொண்டு கடவுளை பற்றி சிலவற்றை அறியலாம். உதாரணமாக, God is like the rock. கடவுள் பாறையை போன்றவர். God is like a lion. கடவுள் ஒரு சிங்கத்தை போன்றவர் என சொல்லலாம். நமது கற்பனையை பயன்படுத்தி கடவுள் எப்படிப்பட்டவர் என மிக சிறிய குறுகிய அளவு தெரிந்து கொள்ளலாம். It helps us to know something about God's manner of being. அறிவையும் தாண்டி கடவுளை பற்றி முழுவதையும் அறிய முடியாத நிலையை இருள், டார்க்னஸ் என சொல்கின்றோம். என்னுடைய அறிவு, மூளை, அனுபவம், கழுகு பார்வை இவற்றை வைத்துக்கொண்டு கடவுளை முழுமையாக அறிய முடியாது. ஆனால் பாதையை கண்டுபிடித்து விடலாம். கடவுள் நம்மிடம் வர வேண்டும், செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் கடவுள் முதலாவதாக செயல்படுகின்றார். God's action comes first. Faith is the darkness beyond reason. Faith has to do more with that kind of darkness. It is super rational. It is not infra rational. நூலாசிரியர் ஒரு கதை புத்தகத்தை எழுதுகின்றார். அதில் வரும் அனைத்திற்கும் பொறுப்பு நூலாசிரியர்தான். புத்தகத்தில் சொல்லப்பட்ட செய்திகள், கருத்துக்கள், கதையின் தொடக்கம், முடிவு அனைத்திற்கும் நூலாசிரியர்தான் பொறுப்பு. உற்று கவனித்தோம் என்றால் அந்த கதையை எழுதிய ஆசிரியர் அந்த கதையில் இருக்க மாட்டார். கடவுள் உலகத்தை உருவாக்கினார், புதிய வரலாற்றை உருவாக்கினார், புதிய உலகத்தை உருவாக்கினார், மொழிகளை உருவாக்கினார், மக்கள் இனங்களை உருவாக்கினார், எண்ணிலடங்காதவை உருவாக்கப்பட்டது. அனைத்திற்கும் கடவுள்தான் பொறுப்பு. ஆனால் he is not in the book, he is not in the story. ஆனால் God is the author of our life. கடவுளை எதுவுடனும் ஒப்பிட முடியாது. God is not one among many. கடவுள் நம்மை சந்திக்க வேண்டும். நான் கதவருகே இருந்து தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வருவேன், உங்களோடு உணவு உண்பேன். கடவுள் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் அழகாக மாறி போய்விடுகிறோம். கடவுள் மோசையை எரியும் முட்புதரில் சந்திக்கின்றார். உலகில் நிறைய பீயிங் இருக்கிறது, நீர் யார் என கேட்டார். I am who I am
இருக்கிறவராக இருக்கின்றவர் நாமே என்றார். முட்செடி எரிகின்றது, ஆனால் கருகி போகவில்லை. இந்த உலகில் உள்ள பீயிங் போல கடவுள் இல்லை. கடவுளை எதுவுடனும் ஒப்பீடு செய்ய முடியாது. மோசே, மோசே, நீ நிற்கின்ற இடம் புனிதமான இடம். உன் காலணிகளை அவிழ்த்துவிட்டு வா என்று சொன்னார். காலணிகள் நாம் நினைத்த இடத்திற்கு செல்வது. ஆனால் இங்கு நான் தான். நீ என்னை அறிந்து கொள்ள முடியாது. நான் உனக்கு வெளிப்படுத்த வேண்டும். நான் உன்னை சந்திக்க வேண்டும். மனித இனமே, நீ என்னை கண்டுபிடிக்க முடியாது. நான் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆமென், ஆமென்.